Hi friends, welcome to TechSetai. நம்ம இன்னைக்கு இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ. ஹவு டு ஃபைண்ட் அதர்ஸ் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். பட் அதை வந்து கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட வீடியோ இன்ட்ரோவும் ப்ளஸ் இந்த இதை பற்றி பேச போகிறோம். எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நமக்கு ஹேக்கிங் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, எப்படிலாம் ஹேக் பண்ண படுறோம், நம்ம எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க, நார்மலாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் இருக்குது, என்னெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் கூகுள் யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு வார்த்தை 4-5 வார்த்தை டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலும் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது வந்து ஒரு 20 பேஜுக்கு ரிசல்ட். கூகுள் நமக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டுதா அப்படின்னா அது இல்லை. நம்ம கூகுளில் நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணுங்கள், வெறும் வெப்சைட்டில் வெறும் 4% ஆஃப் தி வெப்சைட் தான் உங்களுக்கு அதால் எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும். வெறும் 4%. அந்த 4%க்கு மேலே அது காட்டாது உங்களுக்கு. நம்ம இவ்வளோ நாளாக கூகுள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வெறும் வெப்சைட்டில் 4% தான் நமக்கு காட்டுது அப்படிங்கிறது உண்மை. வெப் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. அதில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோ. எப்படி நம்ம ஹேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் எப்படி ஹேக்கர்ஸ்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரியும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் உங்களோட ப்ரைவசியை பாதிக்கும். எந்த விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, எந்த விதமான விஷயங்கள்லாம் நீ செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வர வீடியோஸில் பார்க்குறோம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லாகின் பண்ணுறோம். ஃபேஸ்புக்லேயோ கூகுள்லேயோ லாகின் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் மேலே கேட்கும், இந்த மாதிரி டூ யூ வாண்ட் டு சேவ் தி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துருவோம். அடுத்த தடவை நம்ம வந்து அதே வெப்சைட்குள்ளே போகும்போது மஞ்சள் கலருக்கு ஒரு இது மாதிரி வந்து அதிலே இருக்கும். இந்த பாஸ்வேர்டும் ஐடியும் அதிலே கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது ஈஸியாக உள்ள போயிடலாம். ஸோ அது என்னது அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் நீங்கள் ஹிஸ்ட்ரி க்ளீன் பண்ணும்போது குக்கீஸ் வந்து க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். குக்கீஸ்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத நான் வேறு வீடியோ சொல்கிறேன். பட் அது என்ன பண்ணுதுங்கிறத மட்டும் சொல்கிறேன். குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். குக்கீஸ் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகிடும். எதெல்லாம் ஸ்டோர் ஆகணும், உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட ஐடி, அதுவும் இல்லாமல் நீங்கள் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோ சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் ஆகும். அதை வச்சு உங்கள் குக்கீஸை எடுத்துட்டாங்க உங்களோட சிஸ்டம்லேருந்து அப்படின்னா உங்களோட ஃபுல் அக்கௌண்ட்டை ஈஸியாக நான் இது பண்ணிட முடியும். அதையும் எப்படி எடுக்க முடியும் எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ, அதனால தான் ரொம்ப இழுக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குக்கீஸை ஜஸ்ட் 5 செகண்ட்ஸில் என்னால் சேவ் ஆகிருந்துச்சுன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட பாஸ்வேர்டை என்னால் எடுக்க முடியும். எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவில் காட்டுறேன், ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்மளோட சேனலில் ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் 2 விதமாகவும் நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயத்த ப்ராக்டிக்கலாகவும் ஒரு சில விஷயத்த தியரிட்டிக்கலாகவும் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, என் மோட்டோ என்ன அப்படின்னா, ஹேக்கிங் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹேக்கர்ஸ்டேருந்து உங்களை எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று அடிக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு ஐடி இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு அடிக்கிறேன். ஓகே, நான் இப்போ பாஸ்வேர்ட் அடிச்சிட்டேன். பாஸ்வேர்ட் அடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட், இந்த இடத்துல பாஸ்வேர்டுங்கிற இடத்துல TXT டெக்ஸ்ட் கொடுத்து ஒரு என்ட்ரு மட்டும் கொடுக்குறேன். இங்கே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அடித்த பாஸ்வேர்ட் ஸ்டார்லேருந்து டெக்ஸ்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இப்படி இருந்தது, இப்படி மாறிடுச்சு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவே வந்து ரீவைண்ட் போட்டு பார்த்தாலும் தெரியும். பட் நான் எதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா டுட்டோரியல் யூடியூப்லேயே இருக்குது. நான் எதுக்காக இதை உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி தப்பு நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை வெளியில் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணும்போது நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துடாதீங்க. அப்படியே சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் குக்கீஸ் போய் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி போய் குக்கீஸோட க்ளீன் பண்ணி விட்ருங்க. அந்த சேவ்டு பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆகிடும்.
நீங்கள் இந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ செஞ்சு காட்டினேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் ஹேக்கிங்க்கான வீடியோஸ் பற்றி நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ.